நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நன்றி இறைவா, உமது வல்லமை மிக்க கரத்திற்காக வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 84:4 கூறப்படுவது போல, ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெயர் பெற்றோர். உமது இல்லத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தங்கியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உமது பிறப்பு மகிழ்ச்சிக்குரிய பிறப்பாகவும் வாழ்வின் வழிகாட்டுதலுக்கான பிறப்பாக அமைய எங்களுக்கு அருள் தாரும். உமது பிறப்பு சிலுவையை முன்னறிவித்தது. வாழ்வில் பிறப்பு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நாம் நமக்காக பிறருக்காக சிலுவையை ஏந்தி செல்ல வேண்டிய இருக்கும். அப்பொழுதுதான் வாழ்வு வளம் பெறும் என்பதை நீர் முன்னறிவித்திருக்கிறீர். மற்றவர்கள் மீதுள்ள அன்பிற்காக, மற்றவருடைய வாழ்வின் வளத்திற்காக, மற்றவர்களுடைய வழிகாட்டுதலுக்காக நாம் துன்பங்களும் வேதனைகளும் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். புதிய ஆண்டை தொடங்க போகிற பொழுது எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்க இருக்கிற சவால்கள், எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள், இன்றைய நாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்பிக்கை இல்லையே, இது நடக்குமோ நடக்காதோ, வாழ்வையும் தொழிலையும் இழந்து நிற்கிறோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு நபர்கள் மத்தியிலே இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். உமது பிறப்பு எங்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கையை கொடுப்பதாக. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிற பொழுது, வாழ்வில் நாங்கள் எந்த நிலையை கடந்து சென்றாலும், எவ்வளவாய் பிரச்சனைகள் அனுபவித்தாலும் கூட, எதிர்நோக்கு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது கூட, நான் நம்பியிருக்கும் என் ஆண்டவர் என் வாழ்வை உயர்த்துவார், அவர் மகிமையும் நிறைந்ததாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உமது இல்லத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் உங்களுக்கு தாரும். உமது இல்லத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையும் தங்கி இருக்கிற பொழுது, நீர் வழிகாட்டுவீர், நீர் வாழ்வளிப்பீர், நீர் உடன் பயணிப்பீர் என்ற நம்பிக்கையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். சோர்வுற்ற பொழுதும் வேதனையுற்ற பொழுதும் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறீர். உம் இல்லத்தில் தங்கியிருக்கிற பொழுது எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் தடையாக இருக்க போறதில்லை. எங்கள் வாழ்வு வளம் பெறும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ரூத் உடைய வாழ்வை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கூட இஸ்ராயலின் கடவுளே என் கடவுள் என்று தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய குடும்பத்தை, நாட்டை விட்டு தன் நகோமியோடு மீண்டுமாக இஸ்ராயலின் நாட்டிற்கு திரும்பி வருகிறார். அவர் ஒரு விதவையாக இருந்த பொழுது, கைம்பெண்ணாக இருந்த பொழுது அவள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த சமூகத்திலே ஏராளம். பிற இனத்திற்காக, பிற மொழியிலே, பிற இனத்திலே
பிற இனத்தவர் வாழும் இடத்திலே, புதிய கலாச்சாரத்திலே, புதிய வாழும் முறையிலே நான் போகப் போகிறேன். இந்த யாவை இறைவனை நம்பி போகிறேன் என்று அவள் அடியெடுத்து வைக்கிறாள். ரூத்திற்கு அவளுடைய பிரச்சனைகள் பெரிதாக தெரியவில்லை. அவளுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய கடவுள் என்ற நம்பிக்கை தான் அவளை வழி நடத்தியது. ஏனென்றால் அவள் இல்லத்தில் தங்கியிருந்தார். இல்லத்தினுடைய ஆழ அகலம் எல்லாவற்றையும் தெரிந்திருந்ததால் அவள் அன்றாடம் சந்திக்கப் போகிற பிரச்சனைகள் எல்லாம், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் மிகவும் சிறியதாக தெரிந்தது. எனவே அவர் மாபெரும் மகிழ்ச்சியை இறுதியில் அனுபவித்தால் பேறு பெற்றவராக மாறினார். அதே போல எங்கள் வாழ்விலே சந்திக்கிற எல்லா நிகழ்வுகளும் மத்தியிலே ஆண்டவரே, நம்பிக்கையோடு நீர் எல்லாவற்றிற்கும் பெரியவர், எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவீர் என்ற நம்பிக்கையோடு உமது மகிமை நிறைந்த பிரசன்னத்திலே, உமது இல்லத்திலே தங்கி இருந்து நாங்களும் பேறு பெற்றவர்களாகக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தாரும். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தாயே பின்
பின்தொடர்ந்தேன் உன் தோளில்தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன் உன் தோளில்தான் நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொழியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொழியே விடிவெள்ளி நட்சத்திரமே உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன் உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆண்டவரே, உம்மை பற்றிக் கொள்கிறவர்கள் இந்த உலகத்தை வெற்றி அடைகிறார்கள். எங்களுடைய நம்பிக்கையே எப்பொழுதும் மாறிடாத இயேசுவே. ஆனால் பல சமயங்களில் மனிதர்கள் நாங்கள் தவறிவிடுகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம். இதோ பொன் மீதும் பொருள் மீதும் மனிதர்கள் மீதும் ஏராளமாக நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால்
இந்த பொன் அழிந்து போகிறது, பொருள் இல்லாமல் போகிறது, மனிதர்கள் கடந்து போகிறார்கள். அன்பு தெய்வமே, எப்பொழுதும் மாறிடாத இயேசுவே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் தடமாறுகிறோம். கடவுளை விட எங்களுக்கு இந்த பொருளே முக்கியம், பொன்னே முக்கியம் என்று நம்பி ஓடுகிறோம். செல்வங்களுக்காக, சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அலைந்து திரிகிறோம். ஆனால் உம்முடைய அன்பு அப்படியே இருக்கிறது. நாங்கள் எங்கே உம்மை விட்டுவிட்டு சென்றோமோ அங்கே ஏன் இன்னும் எங்களை தேடி வந்து அன்பு செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கிறீர். எங்களை நீர் மறந்து போவதே இல்லை. இதோ எசேயா 49:15 நாங்கள் இப்படி வாசிக்க கேட்கிறோம். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அன்பு ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கிற எங்களது தெய்வமே, எங்களது பெயர்களை எல்லாம் உம்முடைய உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் நினைக்காத நேரத்திலும் கூட எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் எங்கெங்கோ ஓடி இருக்கிறோம். ஆனாலும் கூட உம்முடைய அன்பை எங்களுக்கு முழுமையாக தந்து அதை உணரச் செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்த உம்முடைய மாறாத அன்புக்கு எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய்
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பாடல்கள் 84.
எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். எங்களை நற்பேறு பெற்றோர்களாக, பேறு பெற்றவர்களாக எந்நாளும் வாழ வளர அழைப்பு விடுக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, எதற்காக உம்மிடம் வருகிறோம்? இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே எதற்காக உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம்? தேவைகளுக்காக, பராமரிப்புக்காக, உடல் உபாதைகளிலிருந்து, வலி வேதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, பாதுகாப்பு தேவைக்காக, ஆண்டவரே பல்வேறு பொருளாதார தேவைகளுக்காக ஒரு இல்லம் கட்ட வேண்டும் என்ற தேவைக்காக, குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்ற தேவைக்காக, வீடுகளிலே திருமணங்கள் சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற தேவைக்காக, கல்வியிலே பிள்ளைகள் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தேவைக்காக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சி நிறை தேவைக்காக, ஆண்டவரே எதற்காக உமது பாதத்திலே வருகிறோம்? தேவைகளுக்காக உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்கள் தேவைகள் ஒரு பொழுது கடக்கின்ற பொழுது அது நச்சரிப்புகளாக மாறிவிடுகிறது. ஆண்டவரே உம்மை நாங்கள் நச்சரிக்கின்றோம். ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க நச்சரித்த அந்த பார்த்தமையை போல ஆண்டவரே தேவைகளுக்காக நச்சரிக்கின்றோம். உமது மேசையிலிருந்து விழக்கூடிய அந்த ஒரு சிறு துண்டு கூட நாய்களுக்கு, நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்குமே என்று ஆண்டவரே தனது மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நச்சரித்த அந்த தாயினுடைய உள்ளம் கொண்டு நச்சரிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய தொழு நோய்களிலிருந்து எங்களுக்கு குணத்தை தாரும், நீர் விரும்பினால் அது நிகழும் என்று நச்சரித்த அந்த தொழு நோயாளிகளுடைய மனநிலையிலிருந்து உம்மை நச்சரிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நச்சரிப்புகளும் அதிக சத்தத்தோடு கிளம்பிக் கொண்டிருக்கிறது. எங்கள் நச்சரிப்புகள் ஆண்டவரே எத்தனை காலம்தான் எங்கள் வாயிலிருந்து புறப்படும்? ஆண்டவரே எங்கள் நச்சரிப்புகளை நன்றியின் பாக்களாக மாற்றி அருளும் ஆண்டவரே. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அலறுபவர்கள், ஜெபிப்பவர்கள் விண்ணுலகிற்கு செல்வதில்லை, மாறாக என் தந்தையின் திருவுள்ளப்படி எவர் ஒருவர் வாழ்கிறார்களோ
அவர்கள் செல்வார்கள் என்ற உமது பொன்மொழிக்கு ஏற்ப ஆண்டவரே, நச்சரிப்புகளை தவிர்த்து உம்மை போற்றவும் உம்மை புகழவும், உமக்கு நன்றி ஆராதனை துதிப்புகளவும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை தாரும். எங்களுடைய ஜெபங்கள் தேவைகளை மையப்படுத்தி அல்ல ஆண்டவரே, உமது அருளை, உமது அன்பை, உமது பண்பை, உமது செய்தியை வாழ்வதற்கான வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமென். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சீனம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். நன்மையை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேசுவே,
இதோ உமது இல்லத்தில் வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். இந்த நற்கருணை ஆராதனையிலே உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியத்தை, உமது உயிருள்ள பிரசன்னத்தை உணர்கின்ற பாக்கியத்தை, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் என்கின்ற அனுபவத்தை கொடுத்த கிருபைக்காய் மை துதித்து மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமது இல்லத்தில் தங்கி வாழ்வது எவ்வளவு மாட்சிக்குரியது, எவ்வளவு மேன்மைக்குரியது, எவ்வளவு அமைதி நிறைந்தது என்பதை இதோ உமது நற்கருணை ஆராதனையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய், உமது திருப்பலி கொண்டாட்டத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நீர் எங்களது உள்ளத்திலும் ஆன்மாவிலும் எழுந்து வரிந்து எங்களோடு வாழ்கின்ற அந்த ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவரே இதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி கூர்ந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மால் அன்றி இந்த உலகில் எங்களால் எதுவும் இயலாது என்பதை இதோ நாங்கள் உணர்ந்து வாழ்கிறோம். இந்த நாட்களிலே உமது பிறப்பு எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. எங்களுக்கு அற்புதமான அந்த உறவை, தந்தையோடு இணைக்கின்ற அந்த உறவை எங்களுக்கு மீண்டுமாய் புதுப்பித்து கொடுத்திருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய், இந்த அற்புதமான நலனுக்காக, இந்த அற்புதமான அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் மீண்டுமாய் உமது திருப்பாதத்தில் தங்களையே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு, ஆண்டவரே எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை தாருங்கள், இந்த துன்பத்தை நான் எனது வாழ்க்கையில் அனுபவித்து நான் உழன்று போய் கிடக்கிறேன். இயேசுவே, இந்த துன்ப வாழ்க்கையிலிருந்து, இந்த துன்ப வேதனைகளிலிருந்து, இந்த துன்ப நோய் நோக்காடுகளிலிருந்து, இந்த துன்பமான பல்வேறு கடன் தொல்லைகளிலிருந்து, இந்த துன்பமான அமைதியற்ற சூழலிலிருந்து, இன்னும் பல்வேறு காரியங்களினால் ஆண்டவரே நான் உழன்று போய் கிடக்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். என்னிடம் என் நுகத்தை ஏற்று கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை இனியது எளியது என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதலான அந்த அற்புதமான இறை வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவரே, இதோ உம்மிடத்தில் நாங்கள் மீண்டுமாய் உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். இயேசுவே, உம்மால் அன்றி இந்த உலகில் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து செபிக்கிறோம். எங்கள் கண்ணீரை உமது திருப்பாதங்களிலே அதோ அந்த மார்த்தாலை போன்று உமது திருப்பாதத்தை நாங்கள் கண்ணீரால் கழுவி மன்றாடுகிறோம். இயேசுவே, இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற உன்னதமான செம்மறி இவரே என்று திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்தியதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் இயலாது என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவசித்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது கரம், மது பிரசனம், மது உடன் இருப்பு எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வருகின்ற நாட்களிலும் வருகின்ற புதிய ஆண்டிலும் எங்களோடு தங்கி இருக்கட்டும். எங்களது வாழ்க்கை முழுவதும் உம்மால் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமென். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனியில் அமைதியை ஆக்குகிறார், அவனியில் அமைதியை ஆக்குகிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார்,
நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, அவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும், துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்துவிடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனியில் அமைதியை ஆக்குகிறார், அவனியில் அமைதியை ஆக்குகிறார். போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எம்மை தேடி வந்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு கால நாட்களிலே இருக்கிறோம். மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான இறை வார்த்தை இன்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே இல்லங்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே குடும்பங்களில் பேச்சு இல்லை, உரையாடல் இல்லை, சிரிப்பு இல்லை ஆண்டவரே. வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைதான் ஆண்டவரே. இன்று இல்லங்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய பாடசாலைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இல்லங்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, குடும்பத்தில் சிரிப்பு இல்லை, உரையாடல் இல்லை, ஜெபமும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் எல்லா குடும்பங்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இல்லங்களாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்பது எத்துணை பேறு பெற்ற ஒரு உணர்வு என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உணர வேண்டும் ஆண்டவரே. பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உடல்நிலை சரியில்லாத பெரியவர்கள் எத்தனையோ பேர் தனிமையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உட்கார்ந்து பேச, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களை அரவணைக்க, அன்பு மொழிகள் சொல்ல நேரமில்லை ஆண்டவரே. இதோ மாதா தொலைக்காட்சி இருக்கிறது.
அவர்களுக்கென்று தனியாக ஒரு மாதா தொலைக்காட்சியை கொடுத்து விட்டோம், இதை பார்த்து கொண்டிருங்கள் போதும் என்று சொல்லி தள்ளப்பட்ட நிலைகள் எத்தனையோ குடும்பங்களில் இருக்கின்றன. பெரியவர்களுக்கு ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே அந்த குடும்பம் என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது. ஒருவர் மற்றவருக்காக செபிப்பது, ஒருவர் மற்றவருக்காக நேரத்தை கொடுப்பது, இன்னும் பல நல்ல பண்புகளை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஒரு குடும்பமாக மாற வேண்டும். உம்முடைய திரு குடும்பமாக எங்களுடைய குடும்பங்கள் மாற வேண்டும், இல்லங்கள் மாற வேண்டும். உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் உணர வேண்டும். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நம்பி, உம்மை மட்டுமே நம்பி, உமக்கு மட்டுமே சான்று பகர்ந்து வாழக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும். ஆண்டவரே, அதில்தான் நிறைவு இருக்கிறது, அதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவரே, நீர் வாழும் இல்லங்களாக எங்களுடைய இல்லங்கள் மாற நீர் இதோ மாற்றங்களை குடும்பங்களிலே கொண்டு வாரும். உள்ளத்திலே மாற்றம், இல்லங்களிலே மாற்றம். இதன் வழியாக குடும்பங்களில் எல்லாரும் ஒருவர் ஒருவரை கண்டுகொள்ள, ஒருவர் ஒருவருக்காக நேரத்தை செலவிட, இதன் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை குடும்பங்களில் கண்டுகொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, ஆமேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது விரைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா, இறைவா, அமைதி காண்கிறேன், விரைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன். இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பேன், எளிதாய் கடப்பேன், நான் எளிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா, இறைவா, அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உம்மை நம்பி வாழுகிற பொழுது உறுதி பெறுகிறோம். ஆண்டவரே, உம் பணியை நீர் நினைத்தவாறு செய்கிற பொழுது நிறைவை பெறுகிறோம். ஆண்டவரே, உம் வழியில் நாங்கள் எப்பொழுதும் சென்று அமைதி காணக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஒரு பெரும் இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக குடும்பமாக அமர்ந்து இங்கு பக்தியோடு உமையே ஏறெடுத்திருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீர் இவ்வுலகில் மீட்புக்காக பிறந்தபோது கூட ஒரு நல்ல திரு குடும்பம் அந்த மீட்பை எடுத்துச் செல்வதற்கு, உமது மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நல்ல திரு குடும்பம் தேவை என்பதை அறிந்தவராயிருந்ததால் தான்
ஒரு நல்ல திரு குடும்பத்தை ஏற்படுத்தினீர். இதோ திரு குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் தங்கும்படியாக நிறைய ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கலந்துரையாடல் செய்து ஒருவர் மற்றவருடைய தான் என்ற அகந்தையை விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு குடும்பங்களை வலிமை மிக்கதாகவும் வாழ்வளிக்கக்கூடியதாகவும் மாற்றும். எங்கள் குடும்பங்களிலே உமது பிரசன்னமும் உமது ஆற்றலும் சக்தியாய் நிறைவாய் தங்கி உளவாட வேண்டுமென்று உம்மை வேண்டி நிற்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் உமது அன்பையும் அருளையும் நிறைவாய் சுவைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழமைவையும் அருளையும் இரக்கத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் என்று மீண்டுமாக உம்மை கூவி அழைக்கின்றோம். இதோ குடும்பமாக உமது பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே, உமது இல்லத்திலே அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆற்றலும் சக்தியும் எங்கள் குடும்பங்களிலே நிறைவாய் தங்கி வர இருக்கிற இந்த ஆண்டிலே எங்கள் குடும்பம் முழுவதில் உள்ள பல்வேறு தேவைகளில் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பல்வேறு நிகழ்வுகளிலே நீர் செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாகவும் எல்லா நிலையிலும் போற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற எங்களுக்கு அருள் தாரும். அதன் வழியாக எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் பேறு பெற்ற குடும்பங்களாக மாற அமைய எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன், 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 ஆமேன். மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அல்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.